ஒரு கட்சி ஆட்சி நடத்த கொண்டிருக்கும் போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரை அழைத்து நீங்க உங்க காலத்துல நிறைவேற்றின திட்டம் எங்களுக்கு பயனளிக்குது அப்படின்ட்டு ஒரு பாராட்டு விழா நடத்துறது புதுமையா இருந்துச்சு. ஆமாங்க, 200 1300 அடி ஓட்டுனாதான் தண்ணியே அப்படிங்கிற ஒரு போர். அதாவது என்னன்னா, நம்ம தண்ணி அத்திக்கடவு திட்டத்தை எதுக்காக நம்ம முயற்சி எடுத்தோம், நம்ம விவசாயத்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது. கடைசியில சூழ்நிலை என்னன்னா, அதாவது நம்ம அந்த ஏரியாலே இருக்க முடியுமாங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம பகுதி தண்ணி இல்லைன்னா பாலைவனமே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம குடியிருக்கிறக்கே தண்ணி இல்லாத சூழ்நிலை ஆயிரமாட்டு இருக்குதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு மிகப்பெரிய திட்டம்னா தமிழ்நாட்டில் லிப்ட் இரிகேஷன்ல பண்ணக்கூடிய முதல் திட்டம் இதாங்க. அதே மாதிரி வெற்றிகரமான திட்டம் இதை சொல்லாங்க. இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா கூட இதை பாக்குறாங்க. ஒரு முதலமைச்சருக்கு கண்டிப்பா நம்ம பிரச்சனை நம்மளுக்கு பிரச்சனை, ஆனா அவருக்கு 1000 பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை தான் இருக்கு. ஆனாலுமே பாத்தீங்கன்னா அவர் இந்த தலைமை பொறியாளரை மாசம் அவரோட ஆபீஸ்ல கூப்பிட்டுங்க, என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத தெளிவா தெரிஞ்சு அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுங்க அவர்கிட்ட. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கொரோனா காலம் வந்துருச்சு நடுவில். அந்த டைம்ல இன்சபிஷியன்ட் லேபர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு காய்ச்சல் இந்த பிரச்சனையெல்லாம் வேலையே நடக்கலைங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை இல்லைங்க. நார்த் இந்தியால எந்த ஏரியால இவங்களுக்கு உண்டான லேபர் இருக்கிறாங்களோ அங்கிருந்து அவங்கள பிளைட்ல கூட்டிட்டு அவங்கள தனியா வச்சுங்க அப்பவும் ஒர்க் பண்ண வச்சாரு. இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டை போடலைன்னா இந்த திட்டம் நிறைவேறவே முடியாது. ஆங்கிலேயர் காலத்திலேயே இது ஒரு ஐடியா இருந்தது. நன்றி பாராட்டு விழா விவசாயிகளுக்கு எடுக்கின்ற பாராட்டு விழாவாக நான் கருதுகிறேன். எனக்கு கிடைத்த பாராட்டு விழாக நினைக்கவில்லை. நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே இந்த நன்றி பாராட்டு விழாவை நான் மகிழ்வோடு என் எண்ணமெல்லாம் விவசாயி இத்தனை தண்ணி